அத்தா அன்னைக்கு என்னம்மா கையில் என்ன சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சாண்ணே? வாங்க மாமா. இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க, இந்த சப்பாத்தி மட்டும் போட்டுக்கிறேன். அத்தைக்கு சுகர் கூடி இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதனால சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருக்கேன். சப்பாத்தியை போட்டோன்னே சாப்பிடலாம் மாமா. குருமாலாம் வச்சு ரெடியாக இருக்கு. ஆமாம் ஆமாம் தன்னைக்கிளி, இனிமே தான் நீ ரொம்ப கவனமாக இருக்கனே. அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்குற விஷயத்துலலாம் இனிமே தான் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் பார்த்துக்க. பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வர ஸ்வீட்டு இந்த அங்காடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து தூரமாக வச்சிருமா. அம்மா கண்ணில் படுறது மாதிரி எதையும் வைக்காத. அம்மா ஸ்வீட்டை கடலையே தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு டாக்டரு. அதனால நீ தான் கவனமாக சப்பாத்தி போட்டு கொடுக்குறது கூழு கிண்டி கொடுக்குறதுன்னு நீ தான் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு. இனிமேல் அம்மா உன் பொறுப்பு பார்த்துக்க அன்னைக்கிளி. சரி மாமா சரி மாமா. அத்தைக்கு சுகர் கூடி இருக்குன்னு சொல்லல, நான் கவனிச்சுக்கிறாம வேற யார் கவனிச்சுக்கிறது? அதெல்லாம் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. இவன் நல்ல நாளிலேயே அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு சொன்னாலே செஞ்சு கொடுக்க மாட்டா. இனிமே சப்பாத்தியையும் கூளையும் போட்டு என்னைய கொன்றுவாளே, நான் என்ன செய்வேன்? சரி மன்னிக்கிளி, இந்த கணேச மையனுக்கு உடம்புக்கு முடியலைன்னு சொன்னாங்க. ஊரில் ஒவ்வொருத்தராக போய் பார்த்துட்டு வர்றாங்க. நான் மட்டும் இன்னும் அந்த பக்கம் எட்டியே பார்க்கல. சரிம்மா, நான் அவனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்கள் வேலையை பாருங்க. சரி மாமா, சரி போயிட்டு வாங்க. ஏட்டியலா அன்னைக்கிளி சப்பாத்தியை போட்டு செமிக்கவே மாட்டேங்குது. அதே மாவில் தானே பூரியும் போடுவாங்க. எண்ணெய் சட்டியை காய வச்சு உருட்டுன மாவை எண்ணெய் சட்டியில் போட்டு எடுத்து 2 பூரி கொடுட்டி. வாய்க்கு பூரி சாப்பிடணும் போல ஆசையாக இருக்கு. என்னது பூரி போட்டு கொடுக்கவா? இப்போ உங்கள் மையன் சொன்னதை கேட்டீங்களா கேட்கலையா? கண்ணில் படுறது மாதிரி எதையுமே வைக்கக்கூடாது, சப்பாத்தியும் கூழையும் தவிர வேற எதையுமே கொடுக்கக்கூடாது, சுகர் கூடி போயிருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுலேயும் நான் தான் இனிமேல் உங்களுக்கு பொறுப்பு, உங்கள் உடம்புக்கு ஏதாச்சும் சொன்னால் என்னையத்தான் கேட்போம்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த மனுஷன். நீங்கள் என்னடானா அந்த சப்பாத்தி மாவை உருட்டி பூரி போட்டு கொடுன்னு சொல்கிறீங்களே, என்ன பலகாரம்லாம் திங்கலாமா? சுகர் கூடி போயிருந்தேன். இந்தாட்டி சப்பாத்தியும் கோதுமை மாவு பூரியும் கோதுமை மாவுல தானே டீ சுடுவேன். அதுலேயும் 2 தான் திங்க போகிறேன், இதுலேயும் 2 தான் திங்க போகிறேன். இதை கல்லில் போட்டு எடுக்க போகிறேன், அதை எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறேன். இதில் என்ன டீ பெருசாக வித்தியாசம் வந்துட போகுது? நான் கேட்டேன்னா ஒழுங்காக செஞ்சு கொடு. நேற்று ஒரு நாள் நான் முடியாமல் கிடந்தனே, இங்கிட்டு கிடந்ததை அங்கிட்டு எடுத்து வச்சுச்சா. இந்த கிழவிக்கு சுகர் கூடி இருக்குன்னு சொல்லவும் மட்டும் நான் வேலைக்கு உட்காந்துக்கிட்டு சப்பாத்தி உடவும் கூழு கிண்டவும் பக்குவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது பத்தாதுன்னு பூரி போட்டு கொடுக்கலாம். பூரியை போட்டு எண்ணெய் சட்டியில் பொரிச்சு தர்றேன், நல்லா திண்டுபிட்டு சீக்கிரமே போய் சேருட்டி கிழவி. இங்கே இருங்கத்த, சப்பாத்தி மாவு உருட்டி வச்சவள பூரி போட சொன்னது நீங்கள் தானே? சூட்டோட 2 எடுத்து வச்சு தரவா, சாப்பிட்றீங்களா? உங்கள் மையன் வந்தால் கூட எண்ணெயத்தான் திட்டுவாங்க. எதுக்கு எண்ணெய் பலகாரம்லாம் அம்மாவுக்கு கொடுக்குற சுகர் கூடி போயிருக்கிற நேரத்தில் அவங்க வர்றதுக்குள்ளே 2 பூரியை சாப்பிட்ருங்கத்த. சரி 2 பூரி எடுத்து வச்சு அந்த கிழங்கு குருமாவை எடுத்து ஊற்றிட்டா. அம்மா ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு போடுங்கம்மா. இன்னைக்கு நம்ம வீட்டில் பூரியா? ஜாலி ஜாலி. அம்மா சீக்கிரம் பூரி எடுத்து வச்சு தாங்கம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. எங்கடி பிங்கும் அக்கா? அவளை வந்தா சேர்ந்து 2 பேரும் உட்காந்து சாப்பிடலாம்ல? போய் அக்காவை கூட்டிட்டு வா, சேர்ந்து சாப்பிடுங்க. அது வரைக்கும் அப்பதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டேன். அம்மா அக்கா ஏதோ அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டாமா, நீ எனக்கு எடுத்து வச்சு கொடுமா, எனக்கு தான் பசிக்குது. இல்லாட்டி அன்னைக்கிலே உள்ள பசியோட வந்து நிக்கிறான்ல, அவளுக்கு எடுத்து வச்சு கூட வச்சு சாப்பிட்டுட்டேன். பிங்கு அப்பதான் ஆசையா பூரி கேட்டாக, அதனால அப்பத்தாக்கு 2 பூரி கொடுப்போம். அப்பா வந்தோன்னு நீ சொல்லிடாதம்மா. அம்மா அப்பத்தாக்கு தான் சுகர் கூடி இருக்கு, அதனால பூரிலாம் சாப்பிடக்கூடாது, எண்ணெய் பலகாரம் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு அப்பா சொல்லிட்டு தானம்மா போனாங்க. அப்புறம் ஏன் அப்பத்தாக்கு நீ பூரி கொடுக்குற? இரு அப்பா வரட்டும், நான் சொல்லி கொடுக்குறேன். ஐயோ, இந்த குட்டி பிசாசு நான் சாப்பிட்ற நேரத்துல வந்துருச்சு. ஐயோ, நான் ஆசையா கேட்ட பூரியை திங்க முடியாம போயிருமோ, நான் என்ன செய்வேன்? பிங்கு அப்பத்தான் நிறையாலாம் சாப்பிட மாட்டேம்மா, 2 பூரி திங்கிறேன். சப்பாத்தியை தின்னு அப்பத்தாக்கு செமிக்கவே மாட்டேங்குதுமா. அதனால இன்னைக்கு மட்டும் 2 பூரி திண்டுக்கிறேன். அவங்க அப்பங்காரன் வந்தானா நீ எதையும் சொல்லாத, நீ சாப்பிட்டுவிட்டு போய் விளையாடுப்போ. முடியவே முடியாது, நீ எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காங்க. நீ அப்படி ஏதாவது எடுத்து சாப்பிட்டேன்னா அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. நீ எதுவுமே சாப்பிடக்கூடாது கிழவி. நீ பூரி எடுத்து தின்ன, நான் கண்டிப்பா அப்பா கிட்ட சொல்லுவேன். அம்மா நீ அப்பத்தாக்கு பூரியே கொடுக்க கூடாது, பாத்துக்கோ. அதிக பிரசங்கி, சும்மா இரு வாயை வச்சுக்கிட்டு. வயசான காலத்துல என்னத்தையும் ஆசைப்பட்டதை திண்டுட்டு போகட்டும். 2 பூரி திங்கிறதுனாலாம் பெருசா சுகர் கூடிடாது. நீ வாயை மூடிக்கிட்டு திண்டுட்டு எந்திரிச்சு போ. ஆஹா, அப்பதான் நேற்று நீ முடியாம இருக்கும்போது ஏதாவது உனக்கு வேலை பார்த்துச்சாமா? அப்படி இருக்கும்போது அது ஆசைப்பட்டதை மட்டும் நீ எதுக்கு விதவிதமா சுட்டு கொடுக்குற? இரு, நான் அப்பா வந்தோன்னு உன்னையும் சேர்த்து சொல்லி கொடுக்குறேன், இரு. அவ கிடக்காத்த என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. இருங்க, நான் உங்களுக்கு எடுத்து வச்சு தரேன், நீங்க 2 பொரி சாப்பிடுங்க. இருங்க. நேற்று அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கையில் நம்ம வேலை பார்க்கலைங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு எங்கே நம்மளுக்கு பூரி கொடுக்க மாட்டாளோன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை, நம்ம மருமக அன்னைக்கிளி நல்ல பிள்ளை, அதனால நம்மளுக்கு பூரி கொடுப்பா. அத்த அன்னைக்கிளி சீக்கிரமாக எடுத்து வச்சு கொடுமா,
வேற யாராச்சும் வந்துட போறாங்க. இந்த பூரி திங்கிறதுக்குள்ள என் ஐஸே முடிஞ்சிரும் போலயே. அப்பதா செம்ம டேஸ்ட். ஆனா நீ மட்டும் சாப்பிட கூடாது சரியா? நீ சாப்பிட்ட நான் சொல்லி கொடுத்துருவேன். இந்தாங்கத்த இதை நீங்க சாப்பிடுங்கன்றாங்க. அன்னைக்கிலேக்கா பாட்டி வனசா என்னமோ பாத்திரம் கத்திரம்லாம் கொண்டுட்டு வந்திருக்க. என்னது இது? என் தங்கச்சி ஊர்ல இருந்து வாரான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல. இன்னைக்கு காலையில 9 மணி பஸ்க்கு தான் வந்தா. அவன் முதன்னு வாராளேன்னு கேசரி கிண்டுனேன். சரி ஓனாவும் வந்துச்சு, அக்காவுக்கும் கொடுத்துட்டு போமேன்னு வந்தேன். இந்தாக்கா எடுத்து சாப்பிடு. எடிலா வனசா, உங்க அக்காளுக்கு மட்டும்தான் கேசரி கொண்டுட்டு வந்தியாக்க? இங்க உன் அத்தை ஒருத்தி இருக்கேன், அவளுக்கு மட்டும் கேசரி கொண்டுட்டு வந்து கொடுக்க கூடாது? ஐயோ அத்தை அப்படிலாம் ஒண்ணுமில்ல. உங்களுக்கு சுகர் வந்திருக்குல்ல, இப்போ சுகர் வேற ரொம்ப கூடி போயிருக்குன்னு அன்னைக்கிலேக்கா நேற்று சொல்லிச்சு. அதனால தான் உங்களுக்கு கொண்டுட்டு வரல. உங்களுக்கு வேற ஒரு ஐட்டம், ஸ்பெஷல் ஐட்டம் கொண்டுட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன உங்க வீட்டில் பூரியாக்க? சாப்பிட்ற நேரத்தில் வந்தவளை நிற்க வச்சு பேசிக்கிட்டே இருக்கேன் பாருமே. எட்டில வனசா அப்படி உட்காரட்டி இந்த 2 பூரி எடுத்து சாப்பிடுவா. இருக்கட்டும் பரவாயில்ல. நான் வரையிலேயே வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன், எனக்கு வேணாம். அது எப்படி உன் வீட்டுக்கு வந்தா என்னைய சாப்பிடாம அனுப்புவியாட்டி? அதெல்லாம் முடியாது. நீ உட்காந்து 2 பொரினாலும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். அது எப்படி கண்ணால பார்த்துட்டு சாப்பிடாம போகலாமா? ஆத்தாடி உங்க மச்சான் வந்தா என்னையில திட்டுவாரு. உட்காரட்டி வனசா 2 எடுத்து தரேன், சாப்பிட்டுட்டு போ. சரி சாப்பிடலன்னா என்ன விடவா போறேன்? கையில இருக்கிறத கொண்டா, ரொம்ப நேரமா வச்சுக்கிட்டு இருக்க. உட்காந்து 2 அள்ளி போட்டுட்டு ஓடுறேன், வீட்டுல வேலை நிறைய கிடக்கு. அடி என்ன டீவ, எனக்கு எடுத்து வச்ச பொரிய தூக்கி அவள்கிட்ட கொடுத்துட்டு உட்காந்துருக்கா. நான் என்ன தட்டி சாப்பிடுவேன்? எட்டில அன்னைக்கிலே ஆளுக்கு 2 பூரின்னு கணக்கு பண்ணிட்டேன் சுடுறோம்னு சொன்னேன். ஆமாத்தே, இப்போ அதனால என்ன குடியா முழுகி போச்சு? என் பங்குக்குள்ள பூரிய வனசா திங்கிட்டேன். அவ கொண்டுட்டு வந்த கேசரியை நான் காலையில திண்டு காலையில பசி ஆத்திக்கிறத. உங்களுக்குள்ள பூரிய இருங்க, எடுத்து வச்சு தாரேன்னு ஒவ்வொரு வாட்டி எடுத்து வைக்கலையும் ஒவ்வொருத்தி வந்து நிற்கிறாளுங்க. கடைசி வரைக்கும் எனக்கு பூரி வந்த பாடில்ல. ஐயா பூரிக்கு தொண்ணாந்து போன கதையால போயிருச்சு ஏன் கதை. அடேங்கப்பா டி வனசா, இந்தாதான் வனசா சூப்பரா கேசரி கிண்டிருக்காளே. நல்ல வாசமா நெய்ய மிதக்க ஊத்தி அப்படி இருக்கு. அது என்னட்டி அது மேல குங்குமப்பூலாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணிருக்க. நல்லா இருக்குட்டி வனசா. நல்லா சூப்பரா இருக்கு கேசரி. குங்குமப்பூலாம் சுப்பிரமணி வயிற்றுல இருக்கேல சாப்பிட்டது. அதுக்கப்புறம் குங்குமப்பூவையெல்லாம் பார்த்ததே கிடையாது. எங்க அந்த கேசரியை காட்டு, குங்குமப்பூவை பார்ப்போம். ஐயோ அத்தை, பூரியை நீங்க ஆசைப்பட்டு கேட்டீங்களேன்னு தான் சுட்டுக்கிட்டு இருக்கேன். கேசரியெல்லாம் நீங்க தொடவே கூடாது. அதுவாது என்ன பலகாரம்? இதுல ஊறுபட்ட சர்க்கரையை போட்டு கிண்டி கேசரி கிண்டி கொண்டு வந்திருக்கா. அதுல இங்க பாருங்க நெய் மிதக்க போட்டு முந்திரி பருப்பெல்லாம் கொழுப்பு பொருள். அதெல்லாம் நீங்க தொட்டு கூட பார்க்க கூடாதுத்தே. இருங்க, உங்களுக்கு பூரி வேணும்னா எடுத்து வச்சு தாரேன். கேசரி பக்கம் நீங்க வந்துடாதீயத்தே. அடி பாவியலா, நான் பார்க்கணும் தானட்டி சொன்னேன். கொஞ்சோன்னு ஒரு வாய் கூட திண்டுவாருன்னு கொடுக்க மாட்டாளுக போல் இருக்கே. இங்கனக்குள்ள உட்காந்துருந்து பூரியும் திண்டவாடில்ல, கேசரியும் திண்டவாடில்ல. நம்ம எந்திரிச்சு போவோம். பங்கஜாயிட்ட என் மாமியாவும் கேசரி சாப்பிடக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் செஞ்சேன். உனக்கும் சுகர் இருக்குன்னு சொல்லவும் உனக்கு அந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்கேன். அன்னைக்கிலேக்கா இந்த இங்கனக்குள்ள ஒரு டிஃபன் பாக்ஸ் இருக்குவாரு, அதை எடுத்து எங்கள் அத்தைகிட்ட கொடு. அதுக்கு பூரியும் வேணாம் கேசரியும் வேணாம், இந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை அது சாப்பிடட்டும். பாவம் தொண்ணாந்து உயிர போகுது. ஸ்பெஷல் ஐட்டமா? என்னதுட்டி அந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்கு? இருட்டி நானே வந்து எடுத்துக்கிறேன். அடேங்கப்பா, கிழவிக்கு சுகர் வந்தாலும் வந்துச்சு. சாப்பாட்டு விஷயத்துல இப்படி ஏங்கி போய் கிடக்குன்னு தெரியாம போச்சே. நான் என்ன செய்வேன்? பாவம், ஒண்ணுமே இப்படி திங்க முடியாம கிடந்து தவிக்குது இந்த கிழவி. உள்ளக்கு என்னவா இருக்கேன்? எல்லாருக்கும் வெள்ளை சர்க்கரையை போட்டு கிண்டி கேசரி கொடுத்துப்புட்டு அவன் மாமியா பாவம் சுகர் பேஷண்ட்டுன்னு சொல்லி நாட்டு சர்க்கரை போட்டிருக்கா போல. நாட்டு சர்க்கரை கேசரியே நல்லாத்தையும் இருக்கேன். மருமகன்னா இப்படியில இருக்குன்னு மாமியாளுக்கு பக்குவம் பண்ணி கொடுக்குற மருமகன் இந்த காலத்தில் யாருக்கு வாக்கி? நம்மளுக்கெல்லாம் இந்த குந்தாணி வந்து மாச்சிக்கிட்டு உட்காந்தும் எந்திரிக்க முடியாமல் திரிகிறா, எந்திரிச்சா உட்கார முடியாமல் திரிகிறா. என்னவோ போ, நம்மளுக்கு கொடுத்து வச்சது அம்பிடுத்தேன். எடி வனசா, நாட்டு சக்கரை போட்டு கேசரி கிண்டிருக்கியோட்டி. நீ நல்ல பேர் எடுக்கிறதுக்கு என் பேரே டேமேஜ் பண்ணி விட்டுருவோ போல. நல்லா கொண்டுட்டு வந்த நாட்டு சக்கரை கேசரி போ. அக்கா, மாமியாளுக்கு மட்டும் நாட்டு சக்கரை போட்டு கிண்டி கொடுக்குற அளவுக்கு இன்னும் எந்த மருமகளுக்கும் பொறுமை வரல. எந்த மருமகளுக்குமே பொறுமை வரலைன்னா உன் கூட சுத்திக்கிட்டு தெரியுறனே, எனக்கு பொறுமை பத்துமா? அட நீ ஒன்று இரு, கிளவி டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கட்டும், அதுக்கப்புறம்ல இருக்கு கச்சேரி. மனசா என்னடி கேசரி இப்படி இருக்கு? எத்த அது கேசரியே இல்லத்த, கேப்ப ரொட்டியும் வேப்பங்கொள்ள துவையலாம். ஆத்தாடி ஆத்தா, இது என்ன என் மாமியாளுக்கு வந்த சோதனை? எட்டில
உன்கிட்ட நான் கேப்ப ரொட்டியும் வேப்பங்குள துவையலும் மட்டும் கேட்டேன். உன்னை யாருட்டி இப்போ இதை எடுத்துட்டு வர சொன்னது? ஏட்ட என் மாமியாளுக்கு சுகர் வந்த நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் கேப்ப ரொட்டியும் வேப்பங்குள துவையலும் தான் கொடுக்குறேன். அது உடம்புல உள்ள சுகர் எல்லாத்தையும் அந்த வேப்பங்குள துவையை கரைச்சி அது உடம்புல உள்ள சுகரை சூப்பராக கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்துருச்சு. இன்னைக்கு அன்னைக்கிலேக்கா உங்களுக்கும் சுகர் இருக்கு, உடம்பு சரியில்லைன்னு சொல்லவும் ஒரு சாம்பிள் பார்க்கறதுக்காண்டி தான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்தேன். அன்னைக்கிலேக்கா இனிமே டெய்லி எங்க அத்தைக்கு கேப்ப ரொட்டியும் வேப்பங்குள துவையலும் தான் கொடுக்கணும். சரியா? எங்க அத்தை உடம்பு இனிமே உன் பொறுப்பு. நான் போயிட்டு வரவா? அத்தை வரட்டா? அன்னைக்கிலேக்கா நண்பர்களே, கிளவியை காட்டில அக்கா தான் ரொம்ப சாக்காய் போயிருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் போயிட்டு வரேன்.